ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிக்கி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வகையான பழங்களை யூஸ் பண்ணி 5 டிஃப்ரெண்டான குச்சி ஐஸ் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம 5 வகையான குச்சை செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். வாட்டர்மெலன், மேங்கோ, ஆரஞ்சு, டெண்டர் கோகோனட், கிவி அண்ட் ஸ்ட்ராபெரி. ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. 1 கப் வாட்டர்மெலன் எடுத்து வச்சுருக்கேன். நான் சின்ன சின்னதாக பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 சிட்டிகை உப்பு. உங்களுக்கு உப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஃப்ளேவராக இருக்கும். இதை நம்ம நல்லா ஜூஸ் மோடில் போட்டு எடுத்துடலாம். நமக்கு இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சீட்ஸு, ஃபைபர்ஸ், பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம். நம்ம இப்போ நல்லா இதை வடிகட்டியாச்சு. நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை குச்சி ஐஸ் மோடில் ஆட் பண்ணிடலாம். இந்த குச்சி ஐஸ் மோல்டு இல்லாதவங்களுக்காக தனியாக நான் வந்து கடைசியாக வந்து இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மேங்கோ பாப்சிக்கல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் மேங்கோ எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சர்க்கரை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேன் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு டேஸ்டியாக இருக்கும். நான் இதையும் ஜூஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிறேன். நம்மளோட மேங்கோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம குச்சி ஐஸ் மோடில் ஆட் பண்ணிடலாம். நான் மேங்கோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நம்ம இடையில ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குச்சி ஐஸ் சாப்பிடும் போது நமக்கு அது கடித்து சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம மேங்கோ ஜூஸ் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு குச்சி ஐஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம 2 ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நம்மளோட ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குச்சி ஐஸ் மோடில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குச்சி ஐஸ் மோடில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இளநீரில் நம்ம குச்சி ஐஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு சின்ன சின்னதாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிள், கிரேப்ஸ், ஆரஞ்சு. நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நம்ம தேங்காய் தண்ணியை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம ஒரு மூடியாக எடுத்து நம்ம குச்சி ஐஸ் மோல்டை மூடிடலாம். நல்லா டைட்டாக மூடிடுங்க. இப்போ நம்ம குச்சி ஐஸ் மோல்டை மூடியாச்சு. அடுத்து நம்ம இந்த குச்சி ஐஸ் மோல்டில் இருக்கிற குச்சை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் அதை டீப் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் 2 மினிட்ஸ் எடுத்து வைங்க. அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா எடுக்க வரும். பாருங்களேன், நம்மளோட கலர்ஃபுல்லான எம்மி ஐஸ்கிரீம் ரெடி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. சாப்பிடணும் போல் தோணுதில்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா கிவி அண்ட் ஸ்ட்ராபெரி வச்சு குச்சி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாமல் ஸ்பூன் டம்ளர் வச்சு செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஜூஸாக நல்லா அடித்து எடுத்துப்போம். நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கிவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோம். அதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஜூஸ் மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். நம்ம கிவி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை ஐஸ் மோல்டு செய்யாமல் ஒரு டம்ளர் ஸ்பூன் வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சின்ன சின்ன பீசஸாக கிவி கட் பண்ணதை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கிவி ஜூஸ் ஊற்றிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜூஸும் அதிலே ஆட் பண்ணிடுறேன். இது பார்க்குறதுக்கு நமக்கு வந்து டபுள் லேயராக கிடைக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கவர் நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு ஸ்பூனை இன்சர்ட் பண்ணிடுங்க. குச்சிக்கு பதில் நம்ம ஸ்பூனை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இது 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு வெளியில். ஒரு 2 சுற்று இப்படி லைட்டாக மூவ் பண்ணிங்கனாவே நமக்கு ஐஸ்கிரீம் கரெக்டாக வெளியில் வந்துடும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கிவி ஃப்ரூட்டும் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.